திட்டக்குடி கல்வெட்டு, தமிழர்களுக்கான கல்வெட்டுகளில் திட்டக்குடி கல்வெட்டு ஒன்று. அது ஒரு சாதி பெயரை குறிக்குது. ஆனாலும் தமிழர்களுக்கு எல்லாரும் நீங்களும் பாருங்கள், அது என்ன அந்த கல்வெட்டில் இருக்குதுன்னு நீங்கள் கவனிங்க. இந்த கல்வெட்டு செய்தியே பெரிய வடுகன் கழகம் என்பார்கள். அந்த திட்டக்குடி கல்வெட்டு எப்போ? கிபி 1122 1338 வரையெல்லாம் அதுக்கு வரலாறு இருக்குது. கர்நாடகா போசல மன்னன் விஷ்ணுவர்த்தன் என்பவன் சோழ நாட்டின் மீது படையெடுத்த போது ஆடுதுறை சிவன் கோயிலில் இருந்த தெய்வ திருமேனிகளையும் நாயன்மார் மூவர் பிரதிமங்களையும் கவர்ந்து சென்று போசல தலைநகர் துவாசமுத்திரத்தில் வைத்திருந்தனர். இங்கிருந்து ஆடுதுறையில் இருந்த சிவன் கோயிலில் இருக்கிற பிரதிமங்கள், அந்த மூவேந்திரனுடைய பிரதிமங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவங்க வச்சிருக்கிறாங்க. பின்னர் இதை அறிந்த வீரநாராயணன் பேரேரிக்கு மேற்கு, இதெல்லாம் நாங்கள் வரலாறுல இன்னைக்கு வரையலாம் அங்கே குலதெய்வத்தை நாம் அடித்தளமாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். இதை நான் சொல்கிறது எங்கேயோ சொல்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை நான் கவனமாக பாருங்கள். வீரநாராயணன் பேரேரிக்கு மேற்கு, பச்சைமலைக்கும் கிழக்கு, காவேரி ஆற்றுக்கும் வடக்கு, பெண்ணை ஆற்றுக்கும் தெற்கு, இதன் மத்தியில் யார் இருந்தாங்க? இதன் மத்தியில் வாழ்ந்த குறுக்கையில் காணியுடைய பள்ளிகள் தான் அவங்க. தெளிவாக கல்வெட்டு அப்படி தான் பேசுது. ஆய்குடியில் காணியுடைய பள்ளிகள், ஓலைப்பாடியில் காணியுடைய பள்ளிகள், தொங்கர்புரத்தில் காணியுடைய பள்ளிகள், மரகத சோழ முத்தரையன், உகுளூர் காணி, தொழுதூர் காணி ஆகிய வில்லையுடைய பள்ளி நாட்டவர் பல காணியாளர்களும் துவாசமுத்திரம் சென்று போசலர்களுடன் சண்டையிட்டு தெய்வ திருமேனிகளையும் நாயன்மார் மூவர் பிரதிமைகளையும் மீட்டு வந்து ஆடுதுறை சிவன் கோயிலில் வைத்தார்கள். இது வரலாறு. நான் சுருக்கமாக தான் எழுதியிருக்கிறேன். நூல் வன்னியர் பக்கம் 439 போய் பாருங்க, இன்னும் விரிவாக இருக்குது. ஒவ்வொரு குலதெய்வ பங்காளிகளும் நீங்கள்லாம் போய் அந்த கல்வெட்டு நீங்கள் படிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. பொறுப்போடு போய் பாருங்க. அதெல்லாம் வன்னியர் பக்கம், வன்னியருங்கிற நூல் ஆசிரியர் நடன காசிநாதன் அவர்கள் நம்ம குல ஆசிரியர், நம்ம குல ஆசிரியர் நடன காட்சினன். மேலும் விரிவாக காணலாம். இந்நூலே பக்கம் 21 என்ன, பெண்ணையாறு வரை கிருஷ்ணவண்ணியன் ஆட்சி செய்தான் என்ற வரலாறு அவர் அந்த புத்தகம் பேசுது. வீரவன்னியர் கதை அப்படிங்கிற ஒரு வன்னிய புராணம் ஒரு நூல் இருக்குது. 157 அந்த நூல் என்ன சொல்லுது? பெண்ணையாறு வரை கிருஷ்ணவண்ணியன் பாகம் பிரிந்தது என்று அந்த நூல் பேசுது. காராச்சூரி மாமா சொன்ன செவிவெளி வாய்மொழி தகவலில் ஆதியில் பெண்ணையாற்று பாசன நிலம் எங்களுக்கு இருந்ததாம் என்று அவர் சொல்லுவார். எங்கள் மாமா காராச்சூரி மாமா சொல்லுவார். இன்னும் நிறைய பெரியவங்களாம் சொல்லுவாங்க. பெண்ணையாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஆதி திருவரங்கன் மாங்கட்டப்பட்டி அருள்மிகு பாப்பாத்தி அம்மன் வீரகாரசாமி பங்காளிகளுக்கு அடித்தள குலதெய்வமாகும். இல்லைன்னு சொல்லுங்க. இத்தனை ஆதாரங்களையும் எடுத்து நான் பேசியும் இல்லைன்னு மறுத்து உங்கள் விதண்டாவாதம் தானே இதெல்லாம் வேணும்னு பேசுறீங்களே. திருவண்ணாமலைக்கும் திருக்கோயிலூருக்கும் இடையில மணலூர்பேட்டை, அங்கே தான் மணலூர்பேட்டை இருக்குது. அதன் அருகில் மணலூர்பேட்டை அருகில் பெண்ணையாறு இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டருக்குள்ளேயே பெண்ணையாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது ஆதி திருவரங்கன். இத்திருத்தலம் 2000 ஆண்டுன்னு சொல்கிறாங்க, 3000 ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அது காலத்தால் முந்திய கோயில். அங்கெல்லாம் போய் பாருங்க எத்தனை வரலாறு அங்கே நம்ம கொட்டி கிடக்குதுன்னு. 2000 ஆண்டுகளுக்கும் தொன்மையானது திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கராயர் திருத்தலத்தை விட பழமையானது. ஸ்ரீரங்கராயர், நல்லா கவனிங்க. ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு அவன் போட்டுக்கிட்டான். திருச்சிராப்பள்ளி, திருச்சி, இன்னைக்கு திருச்சின்னு சுருக்கமாக சொல்கிறோம். அந்த சிறார்பள்ளி அது ஒரு வரலாறே அதில் இருக்குது. திருச்சிராப்பள்ளி அப்படின்னாவே அது ஒரு வரலாறு புதஞ்சி கிடக்குது. ஸ்ரீரங்கராயர் நம்ம திருவரங்க, நம்ம முல்லைத்தனை ஆயன், அவனுக்கு வரலாறு கிடக்குது. ஆதி திருவரங்கன் மச்சாவதாரம் எடுத்து அசுரர்களை வென்று தேவர்களை காத்தார் என்கிறது தல வரலாறு. அந்த ஆதி திருவரங்கனுடைய கோயிலில் இருக்கிற வரலாறு அப்படி தான் சொல்லுதான். மச்சாவதாரங்கிறது பாண்டியர் இலச்சனை, பாண்டியர் துணை கொண்டு தான் அவன் போய் எங்கேயோ போருக்கு போயிருக்கிறான். அப்படின்னா இப்போ மச்சாவதாரம் எடுத்து போகிறான்னா அவன் அவதார கதையாக எழுதியிருந்தாலும் மூலம்னு தேடினீங்கன்னா என்ன கிடைக்கும்? பாண்டியருடைய மீன் சின்னம் தான் நமக்கு கிடைக்கும். மாங்கட்டுப்பட்டி அருள்மிகு பாப்பாத்தி அம்மன் வீரகாரசாமி
3 கரை பங்காளிகளுக்கும் ஆதி திருவரங்கன் எங்கள் அடித்தள குலதெய்வம் என்று சொல்லி வருகிறாங்க. அவங்களும் சொல்லிக்கிட்டு தான் வர்றாங்க, அவங்க மறுக்கலை. அப்படியானால் அவர்கள் முல்லைத்திணையர் ஆயர் மன்னன் பரம்பரை என்றாகிறது. அப்படின்னு ஆறு முல்லைத்திணையில் ஆயர் மன்னனுடைய பரம்பரை தான் அவங்க. வேற என்னன்னு தான் சொல்லுவீங்க, சும்மா பீத்திக்கிட்டு திடீரான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தேடினீங்கன்னா அதுதானே கிடைக்கும். ஆயர் மன்னன் பரம்பரைன்னு சொல்லும்போதே முல்லைத்திணையர் என்றாலே ஆணிரை வளர்க்கும் பெருமாள் குடியினர் என்றாகிறது. மாடு, அவங்கெல்லாம் மாடு பசுமாட்டை சாமியாக நினச்சி வளர்த்துவாங்க. அவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க, இன்றைக்கும் தாசாந்தரம் செய்யறோம் அந்த குடியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பெண்ணையாற்றின் தென்கரையில் பாசனெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவர்கள் தென்பெண்ணை காணி பெருமாள் கூட்டம் என்றாகிறது. ஐயன்மீர் அடியன் கல்வி அறிவற்றவன். ஒரு ஆர்வத்தினாலேயே பல நூல்களை நம்ம பெரியவங்க இயற்றின நூல்களை நான் பார்த்து இதெல்லாம் இந்த தகவலாம் கிடைக்கும்போது எனக்கு பரவசமாக இருக்குது, வெளியே சொன்னா வச்சுன்னு இருக்குது. அதனால் நான் குறித்து வச்சிருக்கிறேன். எந்த தகவலில் இந்த தகவலில் பிழை இருப்பின், பிழை இருக்கலாம், சரியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வாதிட வரல. அப்படி பிழை இருந்தால் என்னை மன்னிச்சுங்க. இனி அவங்க குல பெரியோர்கள் சொன்ன தொகுப்பு எங்கிட்ட தனியாக இருக்குது. அந்த தொகுப்புகள்லாம் அடிக்குறிப்புகளாக எழுதி நான் நூல் அச்சிட்டு வெளியிடணும்னு ஆசை. ஏன்னா அது எங்கள் தாய் மாமட்டு வம்சம், அவங்க அந்நிய அச்சல் கிடையாது, யாரோ ஏதோ சொல்லிவிட்டு போச்சாராங்க. அதனால் அருள்மிகு பாப்பாத்தி அம்மன் வீரகார சாமிங்கிற தலைப்பில் நான் ஒரு நூல் எழுதுற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த பாப்பாத்தி அம்மன் குலதெய்வ வரலாறு தெரிஞ்சவங்க அந்த செய்தி எனக்கு கொடுத்து உதவுங்க. அதை நான் நூலாக அச்சிடுறேன். அதனால் நம்ம யாரோ தலை வரலாறு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறான், நம்ம குலதெய்வத்துக்கு நாம் எழுதாத யார் எழுதுறது? அதனால் சான்றோர்கள் பெரிய வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, 3 கரை பங்காளிங்க இருக்கிறாங்க, அதில் தலைச்சிறந்தவங்க இருக்கிறாங்க. பாப்பாத்தி அம்மன் கோயில்லையும் எழுத்தாணி ஏடு வச்சிருக்கிற சன்னியாசி முனி இருக்குது. அப்படின்னா அந்த பரம்பரையில் படித்தவங்களும் அவங்க இருந்திருக்கிறாங்க. இல்லாத அந்த சிலையை அவங்க வைக்க மாட்டாங்க. அதனால் யானை பாகன் வீரக்காரன் நண்டு முட்டி குச்சோடு இருப்பான், அந்த நண்டு முட்டி எடுத்துக்கிட்டாங்க. அது என்னத்துக்கு எடுக்கணும்? அதை எடுத்தால் வரலாறு மாறுதா இல்லையா? நண்டு முட்டி அவன் தோளில் மாட்டிக்கிட்டு இருப்பானே. நம்ம வீரவண்ணி இருக்குதான், பள்ளிங்க தான் அவங்க தான் அதை நண்டு பிடிக்கிற பள்ளிங்க தான். ஏன் அதை மறைக்கணும்? நெஞ்சை நிமித்திக்கிட்டு சொல்லலாமே, தப்பு இல்லையே. அதனால் இந்த வரலாற்றை கொடுத்து உதவுங்க. நன்றி. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.